சாம்சங் F41 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து M21 + M31 = F41 அப்படின்னு சொல்லிடலாம். இது ஒரு என்னடா மேக்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகாதீங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த ஃபோன் இருக்குது. நான் என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியல. பட் வந்து என்னடா எப்போ பார்த்தாலும் வந்து சாம்சங் அகைன்ஸ்டாகவே நிறைய விஷயம் நீ பேசிகிட்டு இருக்க, சாம்சங் பிராண்டே உனக்கு பிடிக்காதா அப்படின்லாம் கிடையாது. நான் ப்ராப்பராக வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட ஏகப்பட்ட ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். J7 இருக்கட்டும், S7 இருக்கட்டும், S10+ இருக்கட்டும், ஃப்ளாக்ஷிப்லேருந்து மிட்-ரேஞ்ச் வரை எல்லாத்தையுமே நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஈவன் M21 எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு ஃபேவரட்டான ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு வந்து சூப்பரான ஒரு ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். பட் நான் அதெல்லாம் குறை சொல்ல. பட் சாம்சங் வந்து இந்த லான்ச் பண்ண ப்ரைஸ் தான் வந்து எனக்கு ரொம்ப ஒரு மன வருத்தமாக இருந்தது. நான் அதை பற்றி ப்ரைஸ் செக்ஷன் வரும்போது கிளியராக சொல்கிறேன். பட் இதோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா யூஸ்வலாக அவங்க கொடுக்குற நம்ம கிளாசிக் பாடியில் தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் டியூ டாப் நாட்ச் தான். அதே மாதிரி சேம் ரெக்டாங்குலர் மாடலில் ட்ரிபிள் கேமரா செட்டப் M21 எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. நமக்கு பாட்டமில் ஹெட்ஃபோன் ஜாக்கு, பிரைமரி மைக்கு, அப்புறம் வந்து சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா டாப்பில் நமக்கு ஒரு மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க, செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்து யூஸ்வலாக அவங்க நம்ம M21 M31 ப்ரீவியஸாக இருக்கிற M-Series என்ன பார்த்தோமோ அதை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி என்ன பொறுத்தவரை இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு ஒரு ஓகேவான டிசைன் அப்படின்னு சொல்லலாம் சாம்சங் கிட்ட இருந்து. ஸோ இதில் ஒரே ஒரு சேஞ்ச் அப்படின்னு பார்த்தா வந்து க்ரீன் கலர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் சேஞ்ச். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா பிளாக் ப்ளூ அந்த கலர் தான் லான்ச் பண்ணுவாங்க. இதில் க்ரீன் கலர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு சூப்பரான வெல்கம் சேஞ்ச் அப்படின்னே சொல்லலாம். அப்புறம் நமக்கு வந்து இதோட வெயிட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து 191 கிராம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சார் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. 0.38 தான் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். நமக்கு சாம்சங்கோட அதர் சீரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அதையும் நான் வந்து இங்கே ஹைலைட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். 6000 mAh பேட்டரி பேக் பண்ணியிருந்தாலும் வந்து நமக்கு 191 கிராம்ஸில் வந்து கொடுக்குறது ஒரு உண்மையிலே வந்து ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரொம்ப நேரம் நம்ம கையில் வச்சுருப்போம். வெயிட் வந்து நான் ஆல்ரெடி சொல்கிற மாதிரி வெயிட் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்து நமக்கு டிஸ்பிளே அப்படின்னு வரும்போது சாம்சங்கோட சூப்பர் பேனல் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எந்த குறையுமே இல்லை. 6.4 இன்ச்சில் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆப்டான சைஸு 6.5 6.7 இன்ச்சுன்னு போகாமல் ஒரு ப்ராப்பரான சைஸ் தான். அதே ஃபுட் பிரிண்ட் தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து நமக்கு ப்ரொடெக்ஷன் அப்படின்னு பார்த்தா கார்னிங் கோரில்லா கிளாஸ் 3 தான் கொடுத்துருக்காங்க இதுலேயும். அதே மாதிரி இந்த பிரைட்னஸ் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து 420 nits வரையும் பிரைட்னஸ் சப்போர்ட் இருக்குது இந்த ஃபோனில். ஸோ ஒரு ஃபுல் HD+ சூப்பர் AMOLED பேனலாக கொடுத்துருக்காங்க. சாம்சங்கோட AMOLED பேனல் பற்றி நான் சொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ ஒரு நல்ல கிறிஸ்பியான AMOLED பேனல் தான். நமக்கு வந்து மூவி வாட்சிங்கு எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு ஒர்த்தான டிஸ்பிளேவாக தான் இருக்கும். அதை பற்றி இங்கே குறையே சொல்ல முடியாது. நமக்கு வந்து இதில் Y1 L1 சர்டிஃபிகேஷனும் இருக்குது. நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம் மெம்பராக இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த HD கேனலில் மூவி பார்த்துக்க முடியும். ஸோ அந்த ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அடுத்து நமக்கு இதில் ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் வேரியன்ட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து பேஸ் வேரியன்ட் வந்து 664 கொடுத்துருக்காங்க. டெடிகேட்டடாக வந்து மெமரி கார்டு சப்போர்ட்டும் இருக்குது. ஹையர் அண்ட் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 6128 வரையும் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த ஃபோனோட சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா வந்து சாஃப்ட்வேர் பற்றி நான் பெருசாக பேசணும் அப்படின்னு அவசியம் இல்லை. சாம்சங்கோட சாஃப்ட்வேர் பற்றி நான் டெடிகேட்டடாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். பிளேலிஸ்ட்டில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நமக்கு One UI 2.1 வித் Android 10 மேலே தான் இந்த ஃபோன் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய வந்து கஸ்டமைசேஷன் ஃபீச்சர்ஸ்லாம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஈவன் வந்து நமக்கு டால்பி அட்மாஸ் சப்போர்ட் வந்து இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஸோ சாஃப்ட்வேர் வந்து ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா புதுசாக நீங்கள் M-Series ட்ரை பண்ணும்போது நீங்கள் ஃபோனை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா வந்து டிஸ்கவர் அப்படின்ற ஒரு பேஜ் வந்து ரெக்கமெண்டேஷன் நிறைய ஆப் கேட்கும். அதை வந்து நீங்கள் டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம செட்டிங்ஸ் பேஜில் போய் அதை நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு இருந்தால். இன்னொரு விஷயம் என்னென்னா நமக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் அந்த ஜெஸ்டர் நேவிகேஷன் சப்போர்ட் வந்து யூஸ்வலாக எல்லா ஃபோனில் இருக்கிற மாதிரி வந்து இந்த ஃபோன்லையும் கொடுத்துருக்காங்க சாம்சங். ஸோ அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து நமக்கு வந்து ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தா வந்து இங்கே ஒரு சூப்பரான விஷயம் பண்ணியிருக்காங்க. வேறு லெவல் ப்ராசஸர் அப்படின்னே சொல்லலாம். நமக்கு வந்து Exynos 9611 அப்படின்னு புது ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அட்வான்ஸான ப்ராசஸர். நீங்கள் ஹெவியாக கேம் ஆட முடியும், எல்லாத்தையுமே பண்ண முடியும். நான் என்ன சொல்கிறது அப்படின்னு தெரில. அதே ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. Exynos 9611 அப்படிங்கிற ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கேமர் அப்படின்னா வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் கிட்டேருந்து, அதாவது இந்த ப்ராசஸர் கிட்டேருந்து, Exynos சிப்பு கிட்டேருந்து தள்ளியே இருங்க. ஹெவியாக கேம் ஆட முடியாது. டே டு டே லைஃப்பில் இருக்கிற நார்மல் டாஸ்க்கு சாம்சங் வந்து சாஃப்ட்வேர் ஆப்டிமைஸ் பண்ணதுனால அந்த சிப்பால் வந்து டே டு டே டாஸ்க்லேருந்து எல்லாமே ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ண முடியும். நீங்கள் வந்து எவ்வளோ கிட்டத்தட்ட ஆப்ஸ் ஓப்பன் பண்ணாலும் அதெல்லாம் மேனேஜ் பண்ணிக்க முடியும். பேஸ் வேரியன்ட்டும் 6GB ரேம் கொடுத்ததுனால. ஸோ நீங்கள் வந்து ஹெவி கேமிங் மட்டும் தான் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோன் பக்கம் போகாதீங்க, நான் அதான் சொல்லுவேன். பட் மற்றபடி நீங்கள் யூஸ்வல் டாஸ்க்கு சின்ன கேம் ஆடுறது, அதாவது லிட்டில் செஷன்ஸ் தான் வந்து எல்லாமே மேக்ஸிமம் பண்ண முடியும். நீங்கள் ரொம்ப ஒரு டைட்டான கேம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாளைக்கு 4 hours 5 hours ஆடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து இந்த சிப்பால் அந்தளவுக்கு தெர்மல் மேனேஜ்மெண்ட்டை ஹேண்டில் பண்ண முடியாது. ஃபோனும் வந்து சூடாகும். அதை நான் வந்து என்னோட நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோஸ்லையும் சொல்லியிருக்கேன். ஸோ அதை வந்து ஞாபகமாக மைண்டில் வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 10 nm ப்ராசஸர் தான் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுற கிராஃபிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Mali G72 MP3 அப்படின்ற கிராஃபிக்ஸ்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ உங்களுக்கு வந்து இதை பற்றி நான் கிளியராக இன்னும் ஐடியா வரணும் அப்படின்னு நினச்சின்னா நான் டெடிகேட்டட் கேமிங் ரிவ்யூ போட்டிருக்கேன் M21ஓடது. அதையும் செக் பண்ணி பாருங்கள்.
அப்புறம் இந்த ஃபோனோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரா. இதில் வந்து நமக்கு M31ல் என்ன கேமரா செட்டப் கொடுத்தாங்களோ அதே செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் M31ல் அந்த மேக்ரோ கேமரா வந்து அதை தூக்கிட்டாங்க. M21ஓட கேமரா பாடியில் M31ஓட அந்த 3 கேமரா தூக்கி இங்கே வச்சுருக்காங்க. வேறு எந்த விஷயமே கிடையாது. அதான் எஸ்பெஷலி சொன்னால் அந்த மெயின் கேமரா மட்டும்தான். நம்ம மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா 64 MP நமக்கு வந்து F1.8 அப்ரேச்சரில் வந்து ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. சாம்சங்கோட சென்சாரா சோனியோட சென்சாரான்னு வந்து எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. பட் 64 MP அப்படின்னும் போது சாம்சங் வந்து காஸ்ட் கட்டிங்காக வந்து அவங்களோட சென்சாரை யூஸ் பண்ணுறது பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்புறம் சப்போர்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு 8 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. தேர்ட் கேமரா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 5 MP டெப்த் கேமரா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் 30 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் சாம்சங்கில் இப்போ ரீசெண்டாக நம்ம வந்து அப்டேட்டில் சிங்கிள் டேக் ஃபீச்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரண்ட்லேயும் எடுத்துக்க முடியும், பேக்லேயும் எடுத்துக்க முடியும். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் 32 MPயில் நமக்கு 4K 30 சப்போர்ட் வரையும் இருக்குது. ஸோ வீடியோ ஸ்டெபிலைசேஷன் வந்து சாம்சங்கோட சூப்பர் ஸ்டடி மோடு யூஸ்வலாக வர சாம்சங்கோட டெடிகேட்டட் எல்லா கேமரா ஃபீச்சர்ஸும் வந்து இதுலேயும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டெடிகேட்டடாக கேமரா ஃபீச்சர்ஸ் வந்து சாம்சங்கோட M21 நம்ம சேனலில் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கேமரா ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா. ஸோ ஃபைனலாக வந்து பேட்ரி பார்த்தீங்கன்னா வந்து யூஸ்வலாக அவங்க M சீரிஸில் கொடுக்குற 6000 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க இங்கேயும். ஸோ அதை பொறுத்தவரையும் வந்து உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. நீங்கள் ரெகுலர் வந்து பயங்கரமான ஒரு மல்டி டாஸ்கராக இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து 1.5 நாள் சாலிடாக வரும். பேட்டரி பொறுத்தவரைக்கும் எந்த விஷயமே கிடையாது. ரீசெண்டாக நிறைய பேர் என்கிட்ட கேட்டகரினா M21ல் வந்து ஆஃப்டர் அப்டேட்டுக்கு அப்புறம் வந்து இங்கே செப்டம்பர் அப்டேட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு பேட்டரி ரைன் ஆகுதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. எனக்கு பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்குது. நான் 2 days வந்து இந்த ஃபோனை வந்து எடுத்து ஹெவியாக யூஸ் பண்ணுவேன். அதனால் வந்து நான் எவ்வளோ ஹெவியாக யூஸ் பண்ணாலும் எனக்கு பெருசாக ஒன்றும் பேட்டரி ஆகிற மாதிரி தெரியல. நான் வந்து பயங்கரமான கேமர் கிடையாது. ஆனால் அப்பயும் நான் வந்து உங்களுக்காக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கேம்ஸ்லாம் ஆடி பார்ப்பேன். பட் எனக்கு வந்து பெருசாக ஹீட் அந்த மாதிரி பயங்கரமான ஹீட் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே தெரியல. பட் பேட்டரி இன்னும் அந்தளவுக்கு அதிகமாக இல்லை. கொஞ்சம் நீங்கள் ஹெவி யூஸராக இருந்தால் வந்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் அதை பற்றி இந்த கமெண்ட்ஸில் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினச்சின்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ ஃபைனலாக வந்து இந்த ஃபோனோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இங்கே ஒரு டிஸ்கவுண்ட் ஆஃபர் கொடுத்து தான் வந்து இந்த ஃபோனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நமக்கு SBI கார்டோட 10% வந்து இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் வந்து இந்த ஃபோன் நீங்கள் வாங்கும்போது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு இதோட அஃபிஷியல் ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக 17,000 தான். இந்த ஃப்ளிப்கார்ட்டோட பிக் பில்லியன் டே சேலில் வாங்கும்போது உங்களுக்கு 15,500 வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைனலாக வந்து F41 வாங்கலாமா வேணாமா அப்படின்னு வந்து என்ன கேட்டிங்கன்னா வந்து இந்த ஃபோனை நீங்கள் வந்து புதுசாக வந்து யாராவது சாம்சங் கொண்டு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா வந்து ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து SBI கிரெடிட் கார்டுக்கு டெபிட் கார்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஆஃபர் கொடுத்துருக்காங்க. நமக்கு டெபிட் கார்டு SBI டெபிட் கார்டு அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளுக்கு வந்து கண்டிப்பாக எல்லாத்தையுமே மேக்ஸிமம் இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பட் நீங்கள் வந்து அதெல்லாம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கனாலும் யார்ட்டையோ கொஞ்சம் ட்ரை பண்ணி சாம்சங் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து இதை ட்ரை பண்ணுங்கள். இதே பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா வந்து Realme 7, Realme Narzo 20 Pro இருக்குது. அப்புறம் கிட்டத்தட்ட Poco X3, Motorola One Fusion Plus அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக வந்து இந்த 16,000 to 70,000 பட்ஜெட்டில் எக்கச்சக்கமான ஃபோன்ஸ் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் ட்ரை பண்ணணும் அப்படின்னா தான் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா M சீரிஸை பொறுத்தவரையும் உங்களுக்கு இன்னொரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நான் சொல்லணுன்றேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சார்ஜர் வந்து உங்களுக்கு 15 வாட் சார்ஜர் தான் இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பாக்ஸில் வந்து கேஸோ உங்களுக்கு வந்து அந்த ஸ்க்ராட்ச் ப்ரொடெக்டரோ அது மாதிரி எதுவுமே இருக்காது. உங்களுக்கு ஹெட்ஃபோன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே தரமாட்டாங்க. இது எல்லாத்தையுமே வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. அதுதான் வந்து என்னோட கருத்து. நீங்கள் வந்து நான் வந்து சாம்சங் அகைன்ஸ்டாக பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் வந்து அதுக்கு நான் வந்து கண்டிப்பாக பொறுப்பு கிடையாது. நான் வாங்க போகிறத நீங்கள் தான். நான் இருக்கிற விஷயத்தை ப்ராப்பராக வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன். இந்த பட்ஜெட்டில் எக்கச்சக்கமான ஃபோன்ஸ் இருக்குது. அந்த ஃபோன்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ளிப்கார்ட்லேயும் அமேசான்லேயும் வந்து எல்லா ப்ராப்பர் அந்த ஆஃபர்ஸ் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் தர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நீங்கள் ஒரு தடவை 2 தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை கண்டிப்பாக வந்து நான் வந்து பெரிய கேமர் கிடையாது. பர்ஃபார்மன்ஸ் வந்து நான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன். எனக்கு வந்து ஓரளவுக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸு 64 MB கேமரா ப்ளஸ் செல்ஃபிக்கெல்லாம் வந்து 4K எனக்கு கேமரா வந்து ரொம்ப ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி. 15,000 பட்ஜெட்டில் எனக்கு 6GB ரேம் ஃபோன் வேணும் அப்படின்னு வந்து அந்த மாதிரி ஒரு நீங்கள் யூஸராக இருந்தீங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் ஒரு பர்சன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோன் வந்து புதுசாக ட்ரை பண்ணுங்க அப்படின்னு தான் என்னோட ஒப்பீனியன். நான் என்ன கேட்டிங்கன்னா வந்து நான் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக ஹைலைட் பண்ணிட்டேன். முடிவு வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. நம்ம சேனலில் 10,000, 15,000, 20,000 பட்ஜெட்டுக்குள்ளே அட்லீஸ்ட் அரௌண்ட் 30,000 பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கிற ஃபோன்ஸ் எல்லாம் பெஸ்ட்டாக எது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோஸும் உங்களுக்காக வந்துட்டுருக்கு. அதையும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மறுபடியும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பை.